தமிழகத்தில் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவின் அழுத்தம் அதிகமாக இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு ஆளுங்கட்சியினர் அழுத்தம் கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். சென்னை தாம்பரத்தில் ஒரே முகவரியில் 360 வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன என குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் EPS உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 1 காயத்ரி நகர் 3வது தெரு, அதில் கதவு எண் 1, அதில் சுமார் 320 வாக்குகள் ஒரே வீட்டில் இருக்குது. இந்த வாக்காளர் பட்டியலில் அப்படி இடம்பெற்றிருக்குது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 115, பாகம் எண் 115, காயத்ரி நகர் 3வது தெரு, கதவு எண் 1, அதில் 360 வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருக்குது. பாக எண் 117, அதே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பாக எண் 117, ரோஜா தோட்டம் 2வது தெரு, கதவு எண் 1, 150 வாக்குகள் இருக்குது. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 510 வாக்குகள் இரண்டே வீட்டில் இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐஆர் பணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை. இன்றைக்கு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மாநகராட்சி கவுன்சில் இடத்திலேயே கட்டுக்கட்டாக இந்த படிவத்தை வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்கிடுறாங்க. அதை எப்போ நேர்மையாக அந்த வாக்காளர் சேர்க்க முடியும்? அங்கே நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும்? இந்த பணி மேற்கொள்வதே போலி வாக்காளர் நீக்க வேண்டும், இரட்டை வாக்காளர் நீக்க வேண்டும், இறந்தவரை நீக்க வேண்டும், குடிபெயர்ந்தவரை நீக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்கிறாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது. இதுக்கு அங்கே இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறார். இது வெட்கக்கேடானது.